இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதே அதிகாரம் 34, நிலையாமை. குறள் எண் 338. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், முன் தனியாத முட்டை தனித்து கிடப்ப அதனுள் இருந்த புல்லு பருவம் வந்து அழி பறந்து போன தன்மைத்து உடம்பிற்கும் உயிர்க்கும் உளதாய நட்பு என்கிறார். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அதாவது உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு, உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடு தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது. அதாவது என்ன சொல்ல அப்படின்னா, இப்போ ஒரு பறவை கூடு கட்டி இருக்கிறது, அது குஞ்சு முட்டையிடுகிறது. குஞ்சு பொரித்த உடனேயே அந்த பறவை அந்த குஞ்சுகளை விட்டு விட்டு பறந்து போயிடுது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, அந்த முட்டையிட்ட உடனே அந்த பறவை, குஞ்சு பொரித்த உடனேயே அந்த பறவை பிரிந்து போகிறது. அது போலதான் உடம்போடு உயிர் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பும் உயிரும் அத்தகைய நிலையில்லாத தன்மை வாய்ந்தது என்கிறார். எவ்வளோ உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. அவருக்கு எப்படிங்க இவ்வளவுலாம் ஒரு ஞானம் வருது அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு உதாரணம் ஒவ்வொரு தடவையும் கொடுக்குறாரு பாருங்க. மறக்க முடியாத உண்மைங்க. இல்லைன்னா லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவில் போய் இங்கே வந்தவர் ரஷ்யாவில் போய் இந்த திருக்குறளை பரப்பியிருக்கிறார். மகாத்மா காந்திக்கே அவர்தான் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவர் தான் எடுத்துரைச்சிருக்கார். என்னங்க இப்படி ஒரு ஆளா உங்கள் தமிழ்நாட்டில் தாங்க இருக்காருன்னு சொல்லணும். அவர் தமிழ்நாட்டின் மீது ரொம்ப தமிழை கற்க ஆரம்பித்திருக்காரு. அவர் தமிழை கற்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை மூலத்தை படிக்க வேண்டும் அப்படின்றதுனாலேயே. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒவ்வொன்றையும் சொல்லி வரார் பாருங்க. இது எதுக்காக சொல்கிறாரு அதை நீங்கள் உணர வேண்டும். அதாவது இத்தகைய நிலையில்லா வாழ்க்கையில் வாழ்க்கை நிலையில்லதுன்னு முடிவாயிருச்சு. அதில் இப்போ முதல்ல ஒவ்வொன்றா சொல்லிட்டே வராரு. இதில் பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்ச உடனே கிளம்பிடுது. அந்த குஞ்சுகளாக தான் அவன் இதான் உறவுன்னு சொல்கிறார். அதாவது உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள உறவு இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்ய வேண்டுமானால், இத்தகைய நிலையில்லா உலகில் நாம் எதனையும், அதாவது வஞ்சகமாக திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அவர் என்னென்ன சொல்கிறாரு, கல்லாமைன்னு சொல்கிறாரு, அந்த கல் அருந்தக்கூடாது. இப்படி எல்லா தீய குணங்களையும் விட்டு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்கு மயிலாப்பூரில் கூட ஒரு கோயில் இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நான் போய் பார்த்தது இது வரையும். அதில் திருவள்ளுவருக்கு சிலை இருக்கான், திருவள்ளுவர் வாசுகி அம்மையாருக்கு அவருடைய மனைவிக்கு சிலை இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க அப்பா பேர் ஆதியா, அம்மா பேர் பகவான், ஆதி பகவான். அதான் முதல்ல அகர முதலிடத்தில் ஆதி பகவான் முதற்றே விழுங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்றுனதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அது இருக்குது, மயிலாப்பூரில் இருக்குது. வேணாம் எல்லோரும், நான் இன்னும் போய் பார்த்ததில்லை. பட்டு இதில் பார்த்தேன், அதுதான் தெரியுது எனக்கு, வாட்ஸ்அப்பில் பார்த்தது தான். அப்போ எந்த அளவுக்கு அவர் நிலையாமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்றால், மனிதனாக வாழ வேண்டும். இன்னும் அதாவது கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும். சிந்திச்சு பாருங்க. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும். உண்மையானது தான். சம்பாதிக்கவும் வேண்டும். உழைப்பு, அதாவது அற வாழ்க்கையில் சம்பாதி. அந்த அற வாழ்க்கையில் சம்பாதித்த பணத்தை வைத்து நீ வாழ்க்கை நடத்து.
அதில் மிச்சம் பிடு, அதில் சேவிங்ஸு சிக்கனமாக இரு. அதை சொல்கிறாரு. அது ஒன்றும் நமக்கு பணம் இல்லை, அப்போ ஒன்றுமே இல்லைன்னா நம்ம எப்படி வாழ முடியும்? அதே அவரே சொல்கிறார்ல.